ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசனி சேனல். இந்த சேனலில் பார்த்திங்கன்னா மீன் அமிலம் செய்ய போகிறோம். செடிகளுக்கு அதனுடைய வளர்ச்சிக்கு அதில் ஏதாவது பூச்சி தாக்குதல் அப்படின்னா வந்ததுன்னா அதை சரிப்படுத்துறதுக்கு இந்த மீன் அமிலத்தை பயன்படுத்தலாம். ஏன்னா பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம் இதை மாதிரி கரைசல் செய்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அது பொருட்கள் வந்து கிடைக்கணும், கோமியம் கிடைக்கணும், மாட்டு சாணம் கிடைக்கணும், அப்புறம் நாட்டு மாட்டு சாணமாக கிடைக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் மீன் அமிலன்றது ஈஸியாக பண்ணலாம். அது எப்படின்னா அதாவது மீன் கழிவுகள் அது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே மீன் கடையில் போனால் கிடைக்கும். மீன் கழிவுகள் ஈஸியாக வாங்கிக்கலாம். நாட்டு சர்க்கரை வாங்கிக்கலாம். அப்புறம் வாழைப்பழம், கனிஞ்ச வாழைப்பழம் எல்லா கடையிலையும் கிடைக்கும். சும்மாவும் கிடைக்கும், காசு கொடுத்தா கூட நிறைய கொடுப்பாங்க. அது மாதிரி கிடைக்கும். நாட்டு சர்க்கரை மட்டும்தான் நீங்கள் விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி பொருள்களை கொண்டு, அதாவது சிலர் வந்து பேரிச்சம்பழம் சேர்க்குறாங்க, பப்பாளி பழம் சேர்க்குறாங்க, முருங்கை இலை கூட முருங்கை இலை எல்லார் வீட்லேயும் முருங்கை மரம் இருக்கும். முருங்கை இலை முடிஞ்சால் நீங்கள் சேர்த்துக்கலாம், கலந்துக்கலாம். அதில் அதை வச்சு வந்து ஈஸியாக வந்து மீன் அமிலம் நம்ம தயாரிச்சுக்கலாம். மீன் அமிலம் செஞ்சு அதை பயன்படுத்தும் போது நம்ம வீட்டில் இருக்க எல்லா தோட்டத்தில் இருக்க செடியை வந்து ரொம்ப அழகாக வளரும், பச்சை பசேல்னு வளரும், செழிப்பாக வளரும், நல்ல காய்கனியை கொடுக்கவும். அதனால தான் மீன் அமிலத்தை நாமளே வீட்டில் நம்ம கையால் செய்யும்போது அதில் என்னென்ன பொருள் கலந்துருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இந்த மீன் அமிலம் செய்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மீன் அமிலம் செய்யணும் அப்படின்னா மீன் கழிவுகளை வாங்கினீங்கன்னா அன்றைக்கே வந்து அதை செஞ்சு வச்சிடணும். கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் அதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா 25ஆவது நாள் நீங்கள் எடுத்து பிரித்து பார்க்கும்போது மீன் அமிலன்றது ஒரு பஞ்சாமிர்தம் அளவுக்கு வாசனையாக, இல்லைன்னா ஒரு தேன் அளவுக்கு நல்ல வாசனையாக அந்த பதத்தில் வந்திருக்கும். அதுதான் மீன் அமிலன்றது. மீன் அமிலம் செய்யும்போது முக்கியமாக மீன் அமிலத்தை சுத்தமாக கையில் கழுவிட்டு கையால் தான் நம்ம செய்ய போகிறோம். முடிஞ்சால் நீங்கள் க்ளவுஸ் கூட போட்டுக்கலாம். வாங்க நம்ம இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கங்க. இந்த கண்ணாடி பாட்டில் அந்த மாதிரிலாம் வேண்டாம். ஒரு பிளாஸ்டிக் வந்து ரொம்ப நல்லது, எல்லார் வீட்லேயும் கிடைக்கும். ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் அது மூடியோடு எடுத்துக்கோங்க. அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் முதல்ல மீன் கழிவுகளை போட்டுக்குங்க. மீன் கழிவில் போட்டு உங்களால் கையில் பிசையும் நல்ல ஒரு கலக்கம் முடிஞ்சதுன்னா கையில் பிசைனா, இல்லைன்னா ஒரு க்ளவுஸ் போட்டுக்குங்க. க்ளவுஸ் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. நான் வந்து மீன் அமிலம் வந்து செஞ்சு வச்சுட்டு அது 24ஆவது நாள் புளியறது தான் இப்போ போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து லேயர் பை லேயராக போடணும். ஒரு மீன் கழுவி எடுத்துட்டிங்களா, முதல்ல மீன் கழுவி போடுங்க. அடுத்தது நாட்டு சர்க்கரை போடுங்க. அடுத்தது இப்போ நல்ல அழுகிய வாழைப்பழம் கிடச்சது, நல்ல கனிஞ்ச வாழைப்பழமாக போடலாம். அப்புறம் அடுத்தது பேரிச்சம்பழம் போடுங்க, நல்லா பசனி விடுங்க. அடுத்தது இதே மாதிரி மீன் கழிவு, அப்புறம் நாட்டு சர்க்கரை. இப்படி வந்து லேயர் பை லேயராக போட்டு வந்தீங்கனாலும் நல்லது. நல்லா கையால் பசஞ்சு நல்லா போடணும். ஏன்னா வீட்டிலே நாமளே செஞ்சு இது பயன்படுத்தினா அது ஒரு திருப்தியாக இருக்கும். வீட்டில் செய்கிறோம், நம்ம வெளியே வாங்குறது எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்புறம் விலை கொடுத்து வாங்குறோம், அது வேறு இருக்குது. நம்ம தோட்டத்துக்கு செலவு பண்ணுறதே அதிகமாக இருக்கும். அப்புறம் இதுக்கும் செலவு பண்ணுமான்னு யோசிப்போம். அதனால் என்ன பண்ணுறது, வீட்டில் நம்ம இருக்கும்போது, வீட்டில் சும்மா இருக்கும்போது இது மாதிரிலாம் வாங்கி வச்சு நம்ம செய்யலாம். நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும், நமக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். இதெல்லாம் பெரிய வடிகட்டியாக வச்சு நீங்கள் வடிகட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். நல்லா கையில் பிசைஞ்சு இது பண்ணி அப்படியே வடிகட்டுவாங்க. இது முள் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும். கையில் க்ளவுஸ் 2 கையிலையும் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. க்ளவுஸ் போட்டு பண்ணலாம், ஏன்னா முள் குத்திரும். இதில் வந்து புரதச்சத்து இருக்கும் மீன் அமிலத்தில். அது வந்து அமினோ அமிலமாக இந்த மாதிரி நொதித்தல் ஆகும்போது அமினோ அமிலமாக மாறும். அப்புறம் மற்ற சத்துக்கள் சொல்கிற மாதிரி தலைச்சத்து, மணிச்சத்து எல்லாமே இதில் வந்துடும். ஃபரஸ், பொட்டாசியம்னு சொல்லுவாங்க, NPK. இந்த 20 ml to 30 ml கூட கொடுப்பாங்க. அது செடியை பொறுத்தான். அதிகமாகவும் கொடுத்தா அது எப்படி தாங்குமான்னு தெரில. நார்மலாக பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு வந்து 5 ml யூஸ் பண்ணலாம். 1 லிட்டர் தண்ணி எடுத்துட்டிங்கன்னா 5 ml கலந்து கொடுக்கலாம்.
இந்த பாட்டில் பாருங்கள், இது வந்து இது செஞ்சு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 25 நாள் இது ஒரு ஒரு 200 கிராம் இருக்கும் மீன் கழிவு. அதை போட்டு செஞ்சுருக்கோம். இன்னும் அது டைம் ஆகலை, 45 நாள் ஆகணும். ஒரு 25 நாள் தான் ஆயிருக்கு இந்த டைம் இது பண்ணி. இந்த பாட்டிலில் கொஞ்சமாக தான் பண்ணோம். அது கிடச்சதேண்டு மீன் வேஸ்ட் பண்ண மனசு இல்லாமல் மீன் கழிவுகள்லாம் போட்டு பண்ணியிருக்கோம். அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் லைட்டாக ஒரு ஓட்டையும் போட்டு வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா பாட்டில் ஃபுல்லாக போடுற மாதிரி செய்யக்கூடாது. அது முக்காக இருக்கலாம், அதுக்கு கொஞ்சம் குறைவாக கூட இருக்கலாம். ஏன்னா வெடிச்சிருச்சுன்னா அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். வந்து திறந்து அப்படி க்ளோஸ் பண்ணுவாங்க. ஃபுல்லாக ஓப்பன் பண்ணக்கூடாது. இது செஞ்ச பிறகு அது மூடியை வந்து லைட்டாக திறந்துட்டு போனீங்கன்னா அதில் இருக்க கேஸ் வெளியே வந்துடும். அப்புறம் அந்த வெடிக்கிற அது மாதிரிலாம் எதுவும் ஆகாது. சிலர் சொல்லுவாங்க அந்த ஓட்டை போடுறதெல்லாம் தேவையில்லை அப்படின்வாங்க. ஆனால் எனக்கு ஒரு பயமாக இருந்தது, எங்கடா வெடிச்சிட போகுது, கஷ்டப்பட்டு செஞ்சு வைக்கிறோமே அப்படின்ட்டு லைட்டாக ஒரு ஓட்டை ஒன்று போட்டு வச்சு எனக்கு ஒன்றும் ஆகலை. கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகிட போகுது. எடுத்தாச்சு. எப்படா எடுக்க போகிறோம், என்றைக்கா நாளைக்கு நினச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. ஆனால் இதில் ஹெல்ப்புக்கு வீட்டில் யாராவது இருக்கணும். ஹெல்ப் பண்ணும்போது தான் எல்லாம் செய்ய முடியும், ஒருத்தராக செய்ய முடியாது. மீன் அமிலம் ரெடி ஆகிடுச்சு. இந்த பாட்டிலை போட்டு அழகாக மூடி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது தண்ணி கலந்து எல்லா செடிகளுக்கும், பூச்செடி, பழச்செடிகள், மரம் இருக்குது பாருங்கள், சப்போட்டா மரம் இருக்குது, மாமரம் இருக்குது, செம்பருத்தி பூ, மல்லிகை செடி, எல்லாத்துக்குமே வந்து அளவாக கொடுக்கலாம். அவ்வளோதான். எழுதாச்சு. எல்லாம் எடுத்துட்டோம். நீ இந்த பாட்டிலை ஊற்றணும், அவ்வளோதான். நீங்களும் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி மீன் அமிலம்லாம் செஞ்சு பாருங்கள். நான் செஞ்சு பார்க்கும்போது எனக்கு அக்கம் பக்கம் இருக்கவங்களாம் கேட்பாங்க, அவங்களுக்கு வந்து நான் கொடுத்துருவேன். நியாயமான விலையாக இருந்தால் கொடுத்துருவேன் கேட்கும்போது. ஆனால் நமக்கே அதிகமாக தேவைப்படும், ஒன்றும் செய்கிற கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் போது நான் அவங்களுக்கு சொல்லுவேன், கொஞ்சம் அளவாக கொடுத்துட்டு அடுத்தது செய்யும்போது கொடுக்குறோமா அப்படின்னுவேன். நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் நீங்கள் வந்து யாருக்காவது விலைக்கு கொடுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.